ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மோகன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. என் பேஜுக்கு வர ஸ்டார்ட்டிங் கெஸ்ட் நீங்க தான். ஆமா ப்ரோ. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். ஆல்வேஸ் வெல்கம். சரி சொல்லுங்க. என்கிட்ட என்ன சொல்லணுமோ நீங்க சொல்லலாம். நல்லத விட ஆ, பல கெட்டதெல்லாம் தலைமையிலே அடிக்குதா? யார்கிட்டயாவது ரேன் பண்ணி புலம்புனா கொஞ்சம் என்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ. நீங்க ஃபர்ஸ்ட் உங்க வீடியோ பார்த்தேன். கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா போச்சு. தேங்க் யூ ஸோ மச். சரி சொல்லுங்க. ஆக்சுவலா என்ன ஆச்சு? எத பத்தி பேசலாம்? 2004 மார்ச் 1 நான் பொறந்த வருஷம். அதுலேருந்து நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் என் லைஃப் கொஞ்சம் லைட்டா பியூட்டிஃபுல்லா, கொஞ்சம் ஸ்ட்ரகிளா, கொஞ்சம் என்ஜாயபிளா போச்சு ப்ரோ. ஓகே, அதுக்கப்புறம் 6th ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் நான் சென்னையிலேருந்து ஊர்ல போய் படிச்சேன். ஓகே. ஊர்ல உங்களுக்கு கிராமத்த பத்தி தான் தெரியும்ல. என்னென்னலாம் பண்ணுவாங்க. ஆ, ஓகே. சில ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட பழக வேண்டிய சிச்சுவேஷன்ஸ். பசங்கன்னா எப்படி வேணா பழகிக்கலாம். ம். ஓகேங்களா? பசங்கன்னா, "டேய் வாடா, போடா, என்னடா பண்ற? சீ போ" அப்படின்னு சொல்லிட்டு பீப்ல கூட வேர்ட்ஸ போட்டு திட்டு ஆ, போயிட்டே இருக்கலாம். ஆனா பொண்ணுங்க கிட்ட பேசுறது கஷ்டம். இங்க எப்படி இருந்தேன்னா, ஜாலியா கோயில்ல என்னோட பிளேஸ் சிட்டிங் எப்படின்னா, லெஃப்ட் சைடுல பொண்ணு, ரைட் சைடுல பொண்ணு, சென்டர்ல ஆ. நானு. அப்படி வளர்ந்த ஓ! பையன் நானு. ஆ. ஆனா அங்க போயிட்டு பேருக்கு தான் கோஎட் ஸ்கூலு. ஆனா கேர்ல்ஸ் தனி செக்ஷன், பாய்ஸ் தனி செக்ஷன். இப்போ இன்னொரு ஸ்கூல்ல. ஆ, இன்னொரு ஸ்கூல்ல. ஆ, ஆமா. அதாவது 6th ஸ்டாண்டர்ட்ல ஆ. ஹேப்பன் ஆகுது. ஓகே, அங்கேயே பாதி ஆஃப் நானு. பசங்க கிட்ட மட்டும் தான் பேசிட்டு இருக்க முடியும். ஓகே. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தள்ளப்பட்டேன். ஒரு கட்டத்துல இப்ப எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்த ஆள் ஆ. இப்ப ஒரு செட் ஆஃப் பீப்பிள் கிட்ட தான் பேச முடியும் அப்படின்னு சொன்னா இது ம். பண்ணா, அது ஒரு மாரி ஸ்டபனா இருக்கும் ஆட்ல. ஆ. அதுக்கப்புறம் என்னாச்சு, அது நாள போக்க செட் ஆஃப் பீப்பிள் கிட்ட பேசி, பேசி, ம். பேசி இவங்க கிட்ட மட்டும் தான் பேச முடியும் என்னால. ம். மத்தவங்கள பார்த்தா பேச முடியாது. இவங்க கிட்ட மட்டும் தான் என்னால பழக முடியும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் எனக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஆ. எனக்கு க்ளோஸ் ஆனவங்க கிட்ட தான் நான் ரொம்ப அட்டாச்மென்ட்டா பேசுவேன். ஓகே. நாங்க தெரியாதவங்க கிட்ட போய் ஃபர்ஸ்ட் ஓப்பன் அப்பா யார்கிட்டயும் அது யாராலயும் பேச ஆ. முடியாது தான். ஆனா எப்படி சொல்றது? இப்போ டக்குன்னு பார்த்தோனே 10 நிமிஷத்துல பேசி பழகிட்டு போயிடுறாங்கல்ல. அந்த மாரி என்னால பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அவங்க கிட்ட பேசி இன்ட்ரோவர்ட் மாரி சொல்றீங்களா? இன்ட்ரோவர்ட்டா நீங்க? ஆமா ப்ரோ. எக்ஸாக்ட்டா ஆ. இன்ட்ரோவர்ட் தான். ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்ல இருந்து இன்ட்ரோவர்ட்டா மாறியிருக்கேன். ஓகே. 8த் ஸ்டாண்டர்ட்ல எங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு, நான் மறுபடியும் ஊர்ல இருந்து சென்னைக்கு ரிட்டர்ன் வந்தேன். ஓ! ஓகே. ஸோ அதுவே எனக்கு பெரிய பெயின் என் லைஃப்ல. பாதியில இங்க ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்றேன். ஆக்சுவலா ஊர்ல நல்லா படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 2ண்ட் ரேங்க் வாங்குற ஸ்டூடண்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இங்க நான் அதே பெர்ஃபார்மன்ஸ் என்னால என் லைஃப்ல குடுக்க முடியல. ஏன்னு தெரியல, எப்படின்னு தெரியல, என்ன என் மைண்ட்ல இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த இன்ட்ரோவர்ட்ன்ற ரீசனா ம். இல்ல அப்பா போன பெயினா அது எல்லாமே சேர்ந்து ஒரே கட்டத்துல குடுக்கும்போது ஒரு 2 வருஷம், 3 வருஷம் அப்படியே போயிடுச்சு என் ம். வாழ்க்கையில. யார்கிட்டயும் பேச முடியாம, பண்ண முடியாம, அப்படியே லோவாவே இருந்து ஸோ அப்ப 12 வயசுல ஒரு பையன் லோவா அனுபவிக்கிறான்னா, அதுக்கு எவ்வளோ பெரிய ரீசன் இருக்கும்னு பேக் சைடுல பார்க்கலாம். ஆ. ஸோ என் லைஃப்ல ஹிட் ஆன ரீசன் அது ஒரு மேஜர் ரீசன் அது. அதுக்கப்புறம் நான் 10th வரப்போ கொஞ்சம் ஓகே நார்மல் அப்படின்னு எந்திரிச்சு நிக்கிறப்போ, ஸ்கூல்ல ஒரு பொண்ணு மேல ஒரு கிரஷ். ம். அவங்க கிட்ட வேணும்னே போய் டவுட்லாம் ஆ. கேட்கறது. அதெல்லாம் பண்ணுவேன். கிளாஸ் ஒர்க் நோட்லாம் எக்ஸ்சேஞ்ச் ம். பண்றது. கிரிஞ்சான விஷயம். அப்ப எனக்கு அது பட்டர்ஃப்ளை மொமெண்ட்டா ஆ. இருந்தது. இப்போ நெனச்சு பார்த்தா அது கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும். அந்த அளவுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல போய் சொல்லிட்டேன். என்னன்னு? இந்த மாரி எனக்கு உங்கள புடிச்சிருக்கு. ஆ. லைஃப் லாங் கூட இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆ. நீங்க என்ன சொல்றீங்க? ஆ. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்ன்னா, அது அழுதுட்டு போய் பிரின்சிபல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு அந்த பொண்ணு. அவங்க புடிச்சு படிக்க வேண்டிய இடத்துல என்னடா பண்றீங்க நீங்க? ஆ. அப்படின்னு புடிச்சு இது பண்ணி பேரண்ட்ஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி, ஆ. உங்க பையன் சரியில்ல, ஃபுல்லா சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, +1, +2 நாங்க கன்டின்யூ பண்ணல அந்த ஸ்கூல்ல. நான் மெயினா ரீசனா அந்த ஸ்கூல்ல விட்டு வெளில வந்ததுக்கு இது ஒரு ரீசன். கோஎட்ல இருந்து மறுபடியும் நான் போய் ஜாயின் பண்ற இடம் பாய்ஸ் ஸ்கூல். ஆ. என் கிளாஸ் 10th மட்டுமே 89 ம். ஸ்டூடண்ட்ஸ். லார்ஜஸ்ட் ஆ. ஸ்ட்ரென்த் சி செக்ஷன். ஓகே. எந்த பக்கம் திரும்பினாலும் பசங்க. ஸோ +1, +2 படிக்கும்போது எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்பிள் ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஆ. அவங்க கூட மட்டும் போய் உட்கார்ந்துப்பேன். அங்கேயும் நான் இன்ட்ரோவர்ட் தான். அந்த 3 பேர தவிர வேற யார்கிட்டயும் பேச மாட்டேன். ஓகே. அதாவது அந்த 3 பேருமே அவனுங்களா பேச ஆரம்பிச்சது தான். ம். அவங்க பேசி அவங்க கிட்ட ஜெல் ஆகறதுக்கே ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு. அந்த 6 மந்த்துக்கு அப்புறம் தான் அவங்க கூட ம். க்ளோஸ் ஆகி பழக ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கோவிட். ஸோ அவங்களோடது அந்த ஸ்கூலோடயே கட் ஆயிட்டு ம். வந்துட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் என்னதுன்னா, என் லைஃப்ல நடந்த
3 இயர்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் நான் காலேஜ் படிச்சது. ஓகே. எனக்கு புடிச்ச மாரி இருந்தது. ஓகே. என்ன வந்து யாரும் ராங்கா ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நான் சொல்றத கேட்பாங்க. பட் அவங்களுக்கு எப்படி இருப்பனோ அப்படி இருப்பேன். ஆனா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருந்தது. ஓகே. அங்கேயும் நான் செட் ஆஃப் பீப்பிள் கூட மட்டும் தான் பழகுவேன், பேசுவேன். யார்கிட்டயுமே வாண்டடா போய் யார்கிட்டயும் நான் பேச மாட்டேன். ஓகே. அந்த மாரி லைஃப்ல காலேஜ்ல என் கூட ஒரு 3 பேர் இருந்தாங்க. ஓகே. நான் ஃபர்ஸ்ட் இயர் முடியும்போது தான் அந்த 3 பேர் கூடயும் நான் ஜெல் ஆகுறேன். ஓகே. அப்ப பாத்துக்கோங்க எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும்ன்ட்டு. அவங்க கூட இருக்கும்போது வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன எதுவுமே சொல்ல மாட்டாங்க ப்ரோ. நான் வந்து என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க. ம். அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுப்பேன். ம். ஸோ அவங்களுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு அந்த அந்த இதுல வந்து எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. இப்ப யாராவது கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு போய் நிக்கிறது வந்து ம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்காக ஒரு 3 பேர் இந்த காலேஜ்ல இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆ. ஒரு ஹாப்பியா இருந்தேன் அந்த காலேஜ் டைம்ல. ம். தே ஓன்ட் ஜட்ஜ், தே ஓன்ட் பிரேக் மை ட்ரஸ்ட். ஸோ ம். அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. காலேஜ்லயும் வந்து எப்படி இருந்தேன்னா இன்ட்ரோவர்ட்டா இருப்பேன். ம். கேஷுவலா ஒரு விஷயத்த பண்ண சொன்னா கூட எனக்கு ஒரு ஆங்ஸைட்டில எல்லாத்தையும் விட்டுருவேன் நானு. ஸோ காலேஜ்லயும் வந்து நிறைய க்ரஷ் இருந்தாங்க. ம். அவங்க கிட்ட பேசலான்னு போய் ட்ரை பண்ண போகும்போது ம். மேல எங்கேயும் பார்ப்பாங்க, அண்ணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு கட்டத்துல யோசிக்கவும் ஆரம்பிச்சேன். ம். ஏன் வந்து என்கிட்ட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க? ம். என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கே பார்த்தா எல்லாரும் யோசிக்கிறாங்க. ம். அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, பேட் கை ஒரு மாரி எப்படி சொல்றது? ஒரு ப்ராப்பரா இருக்க மாட்டேன். ஒரு அன்ஷேப்ல இருப்பேன் நானு. ஒரு மாரி ஃபிட்டா இல்லாம, கொழ கொழன்னு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் லிட்டரலா. அப்படி பார்த்தா வந்து ஒரு அட்ராக்டிவான விஷயம் என்கிட்ட எதுவுமே யார்கிட்டயுமே இல்ல. யார்கிட்டயாவது ஃப்ரெண்ட் ஆகி பேசணும்னா கூட, என்ன அப்படியே ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்ல மட்டும் தான் வச்சிருக்காங்களே தவிர, நான் என்ன இன்டென்ஷன்ல பேசுறேன், நான் ஒரு மாரி ஃப்ளர்ட் பண்ற மாரியோ, கொஞ்சம் கேரிங்காவோ எல்லாம் பேசினா கூட, அந்த இது வந்து அவங்க அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போ மாட்டாங்க. ம். அந்த ஃப்ரெண்ட் ஜோன்லயே வச்சு இது பண்ணிடுவாங்க. என்ன தெரிஞ்சவங்களுக்கு என்ன ஆ. பத்தி தெரியும். நான் தெரியாதவங்க கிட்ட இன்ட்ரோவர்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறி போய் பேசலாம்னு போனா கூட, ம். என்ன அவாய்ட் பண்ணிட்டு தான் போறாங்களே தவிர, ம். என்ன யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க ப்ரோ. பிகாஸ் நீங்க இப்படி இருக்கீங்கன்றதுனால நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா. பட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி? உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி எதனா இதெல்லாம் பண்ணுவாங்களா? இல்ல ப்ரோ. நான் இப்படிதான் தெரிஞ்சு என்ன அக்செப்ட் பண்ணாங்க ப்ரோ. ஸோ வந்து அவங்கள பத்தி எதுவும் சொல்றதுக்கு இல்ல ப்ரோ. அவங்கலாம் ஜெம்மு ப்ரோ. எனக்கு தகுந்த மாரி அவங்கலாம் அவங்கள வந்து மாத்திக்கிட்டாங்க. ஸோ வந்து இவன் இப்படிதான், இவன்கிட்ட இப்படிதான் பேசணும், இவன்கிட்ட இப்படிதான் பண்ணணும், இவன் இதெல்லாம் பண்ணா இவனுக்கு பிடிக்காது, இதெல்லாம் பண்ணா இவனுக்கு பிடிக்கும். அப்படின்னு தெரிஞ்சு பேசுற ஃப்ரெண்ட்ஸ் தான் என்கிட்ட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. நான் லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ல இருக்கும்போதும், நான் எனக்கு எப்பல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும்போதும், ரொம்ப ஹாப்பினஸா இருக்கும்போதும் கூட இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆக்சுவலா இந்த விஷயத்த போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நான் ஷேர் பண்ண மாட்டேன். எனக்கு இப்படி ஸ்ட்ரகிள் நடக்குதே அப்படின்ட்டு ஷேர் பண்ண மாட்டேன். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பண்ணலாமே? இல்ல ப்ரோ. நான் வந்து ஹாப்பியா இருக்கிற இடம் அங்க மட்டும்தான். அங்க போயிட்டு அத சொல்லி அவங்களும் அத ஃபீல் பண்ணி என்னால நானும் அந்த ஹாப்பியா இருக்கிற மொமெண்ட்ட வந்து அவங்க கிட்ட அதுக்கு எடுத்துக்க விரும்பல. ஆக்சுவலா சொல்லுவேன். ரொம்ப வந்து ஏதாவது ரொம்ப முடியல அப்படின்ற பட்சத்துக்கு சொல்லுவேன். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க ஃபேட்டா ம். இருக்கீங்க. அதனால ம். வந்து ம். உங்ககிட்ட யாரும் கொஞ்சம் அவங்களாவது பேச மாட்றாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல. ம். ம். ஏதாவது மேஜர் யாராவது வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா ஓப்பனாவே நீங்க இப்படிதான் அப்படின்ட்டு? இல்ல அது நீங்களா வந்து இமேஜின் பண்ணிக்கிறதா? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 9த் படிக்கும்போது 10த் படிக்கும்போது ஒருத்தங்க அழுதுட்டே போய் பிரின்சிபல் மேம்ட்ட சொன்னாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆமா. அவங்களே சொல்லியிருக்காங்க ப்ரோ. என்னன்னு? நீங்க ரொம்ப குண்டா இருக்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க ப்ரோ. நீங்க ரொம்ப குண்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்களா? ஆமா. என்ன சொல்றீங்க? ஆமா ப்ரோ. அது இப்படி சொல்லிட்டு தான் நான் அதுக்கப்புறம் 2வது தடவ புஷ் பண்ணும்போது தான் அவங்க அழுதுட்டு போய் பிரின்சிபல் கிட்டே சொன்னது. ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்லும்போது சொல்லிட்டாங்க ப்ரோ. ஆ. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் புஷ் பண்ணும்போது அவங்க வந்து அழுதுட்டு போய் பிரின்சிபல் மேம்கிட்ட சொல்லிட்டாங்க. ஓகே. இந்த 10th முடியிற டைம்ல வந்து எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்ச டைம்ல வந்து முடியிற அன்னைக்கு நான் போய் மறுபடியும் சொன்னேன். இல்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ரீசன் தான். நீ கொஞ்சம் இதா இருக்க, அதனால நான் இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். கொஞ்சம் ஹெவியா இருக்க, நீ ஃபேட்டா இருக்க, குண்டா இருக்க. பட் உங்களுக்கு இப்போ மத்தவங்க நீங்க ஃபேட்டா இருக்கீங்கன்னு சொல்றது ஓகே. பட் உங்களுக்கே அந்த ஃபீல் இருக்கா? நம்ம உண்மையிலே ரொம்ப ஃபேட்டா இருக்கோம். நீங்க அப்போ அதை என்னைக்காவது மாத்தணும்னு ஆக்சுவலா உங்களுக்கு மாத்துறது ஹாப்பியா இல்ல மத்தவங்களுக்காக தான் மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? மாத்துறது ஹாப்பி தான் ப்ரோ. ஆக்சுவலா இதால நான் மட்டும் சஃபர் ஆகல. என்னை சுத்தி இருக்க என் ஃபேமிலிஸும் சஃபர் ஆகுறாங்க. ஏன் ஸோ அவங்களுக்கு என்ன? ஆக்சுவலா இல்ல ப்ரோ. வீட்ல சிங்கிள் பேரண்டடு. அம்மா மட்டும் தான். அம்மா, பாட்டி இருக்காங்க. ஸோ அம்மாவுக்கும் இப்போ ஒர்க் போக முடியாது.
ம். ஸோ நான் மட்டும்தான் இப்போ ஒர்க்கு போய் வீட்டை பார்த்துக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பையன் இப்படி குண்டாவே இருக்கா, நாளை பின்ன எப்படி போய் வேலை பண்ணுவான், அவங்களுக்கு என்ன பயம்னா நாளை பின்ன இவனுக்கு எப்படி பொண்ணு கொடுப்பாங்கன்ற ஒரு பயம். எனக்காகவும் சரி, என்னை சுத்தி இருக்கவங்களுக்காகவும் சரி, நான் கம்மி பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்த அட்மான் சிம்பு மாதிரி வீடியோ ஒன்று எடுத்து போட்டுறணும்டா அப்படின்னு ஒரு ஆ. தாட்லாம் வச்சு அடுத்து படுத்து தூங்குவேன். அடுத்த நாள் காலையில ம். எந்திரிக்கும் போது மணி 7 ஆயிடும் bro. 7 மணிக்கு என்ன பண்ணோம், எந்திரிச்சு மறுபடியும் ரொட்டீனா ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு ஒரு 9, 10 மணிக்கு வந்துட்டு தூங்குறதா ஓகே. வேலையா இருக்கும். சரி, இப்போ கரண்ட்ல நீங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க? நீங்க வந்து பாடியை வந்து குறைக்கணுன்ற மைண்ட் செட்ல இருக்கீங்களா? இல்ல நான் இப்படிதான் இருப்பேன், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதா அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற மைண்ட் செட்ல இருக்கீங்களா? இல்ல நான் ஏதாவது கம்பேக் கொடுக்குறேன்டா அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கீங்களா? கம்பேக் குடுக்குற மைண்ட் செட்ல தான் இருக்கேன் ப்ரோ. கம்பேக் குடுப்பேன். ஓகே. சரி, ம். அப்ப நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணுங்க சீக்கிரம். ஓகே ப்ரோ. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்கு தான் கால் பண்ணுவேன். கண்டிப்பா. கண்டிப்பா பண்ணுங்க, நம்ம பேசுவோம். கம்பேக் ஓகே ப்ரோ. கொடுத்துட்டு யாரெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணாங்களோ ம். அவங்க முன்னாடி திரும்ப போய் அப்படி இல்லைங்க, இவ்வளோ பேர் மிஸ் பண்ணிட்டுமேன்னு சொல்ற மாதிரி நம்ம கம்பேக் கொடுக்கணும். ஷூர் ப்ரோ. ஃபார் ஷூர். ஓகே ப்ரோ. எனக்கு எனக்காகவும், எனக்கு சுத்தி இருக்கவங்களுக்காகவும் நான் இத கண்டிப்பா பண்ணியே ஆகணும்ன்ற ஒரு இதுல இருக்கேன். ஓகே, கண்டிப்பா. பட் இப்போ நான் சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் உங்க உடம்ப மாத்திக்கோங்க, மற்றவங்க நினைக்கிறாங்கன்றதுக்காக மாத்திக்கவே மாட்டீங்க. ஓகே கம்பேக் ப்ரோ. ஓகே. கொடுக்க கம்பேக் கொடுங்க. ம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ ஸோ ஃபார் மச். யுவர் ஃபியூச்சர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே ப்ரோ. ஓகே. தேங்க்யூ ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ. ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேருந்து இந்த பாடி ஷேமிங்லாம் வந்து நானும் நிறைய பார்த்துருக்கேன். நீ ரொம்ப ஒல்லியா இருக்க, நீ ரொம்ப குண்டா இருந்தா ரொம்ப குண்டா இருக்கேன்னுவாங்க. உன் கண்ணு சரியில்லை, உன் வாய் இப்படி இருக்கும், உன் காது இப்படி இருக்கும், உன் மூக்கு இப்படி இருக்கும், நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நான் வந்து இந்த படத்துலலாம் பார்த்துருக்கேன், ரொம்ப குண்டா இருக்கேன் அதனால எனக்கு உனக்கு பிடிக்கல. பட் நான் ரியல் லைஃப்ல இது வந்து நான் அவ்வளோவா வந்து யார் சொல்லியும் நான் கேட்டதில்லை. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வந்து ஒருத்தர் நீ குண்டா இருக்கே அதனால என்னால் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது சொல்றது வந்து ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த ஒரு ரிஜெக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கே நம்மளை பிடிக்காத மாதிரி விஷயமா வந்து மாறி ஆட்டோமேட்டிக்லி. பட் சின்ன வயசுல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இவர். ஸோ பார்க்குற உங்களுக்கும் அதான் சொல்கிறேன். பட் நம்மளை யார் எப்படி என்ன சொன்னாலுமே அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. அதை பற்றி நம்ம கவலையும் படக்கூடாது. பிகாஸ் நம்ம உடம்பு நம்மளோடது, அது நமக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே இருக்கட்டும். அவங்க உடம்பு அவங்க பிடிச்ச மாதிரி அப்படியே இருக்கட்டும். யாருமே யாருக்காகவும் வந்து மாற்றிக்க வேண்டாம்ன்றதான் சொல்லுவேன். ஸ்டார்டிங் கஷ்டமாக தான் இருக்கும், பட் அவங்க தேவையே இல்லை. தட்டி விட்டு போயிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட் கூட திரும்ப உங்களை வந்து நான் பார்க்குறேன். தேங்க்யூ.